ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க அடித்த அடியில் மாயாவுக்கு கை உடஞ்சிருச்சு தான் சொல்லணும். மாயாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாமுண்டேஸ்வரி மாயாவை பார்க்க வராங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி மாயா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கு மேலே என் பொண்ணுக்கிட்ட நீ வம்பு இழுத்த அவ்வளோதான். அடிக்கடி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் அலைய வேண்டியதாக இருக்கும். ஒழுங்கு மரியாதையாக என் பொண்ணை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, ஆமாம், நானா உங்கள் வழிக்கு வந்தேன். உன் பொண்ணு ரேவதி தான் மகேஷை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டா. அவன் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா நானும் மகேஷும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருப்போம் தெரியுமா? என்னை இப்படி ஆளாக்குனதே உன்னோட பொண்ணு ரேவதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் அவ்வளோதான், இதை ஹாஸ்பிட்டல் நான் பார்க்குறேன். இனிமேட்டு என் பொண்ணு வழிக்கு நீ வரவே கூடாது. நீ வந்த அவ்வளோதான், உன்னை உரு தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மாயாவை பேசிட்டு போகிறாங்க. அப்போது மாயா சொல்கிறாங்க, ஆமாம், ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பாரு. உங்கள் வீட்டு மாப்பிள்ளை ராஜா அந்த டிரைவர் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் தெரிய வரும்போது நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வேற இப்படி குட்டையை குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது சாமுண்டேஸ்வரி மாயா சொன்னதே நினச்சி யோசிச்சுக்கிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ராஜா யார், அவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறத தீபாவதி கிட்ட சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிக்க சொல்லணும். அப்போ தான் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த சைடு நம்ம பாட்டி வந்து கார்த்தியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. பாட்டி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ரேவதிக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கலப்பா, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ரேவதி பேரில் ஒரு கோயில் கட்ட போகிறேன். அதுக்கு நீ தான்ப்பா எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க, அந்த கோயில் கட்டுறதுல தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம் பாட்டி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அதுக்கு உன் அத்தை சாமுண்டேஸ்வரி கிட்ட பர்மிஷன் வேறு வாங்கணுமே, இதுக்கெல்லாம் பர்மிஷன் தருவாங்களா தரமாட்டாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்திக் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கிட்ட வாக்கு கொடுத்துட்றாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கிட்ட தான் மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னோட உயிரை நீங்க தான் காப்பாத்தினீங்கன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி கிட்ட மாறி சொல்றாங்க, நான் இல்லை ரேவதி, உன்னோட புருஷன் தான், உனக்காக அவர் எப்படிலாம் தவிச்சாரு தெரியுமா? உன் உயிரை காப்பாத்தினது அவர் தான் நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டுலாம் கண்டுபிடிச்சி கடைசி நேரத்தில் உனக்கு பிளட் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அவர் மட்டும் வரலன்னா என் நிலைமையே என்ன இருக்குன்னு என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு ஒண்ணுனா அவர் எப்படி துடிக்கிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ரேவதி வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றீங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அப்ப எதுக்கு என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மாறி சொல்றாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத ரேவதி, ராஜா உன்னைய மனசார ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மனசுல நீ எந்த அளவுக்கு இருந்தா அவர் உனக்கு ஒண்ணுனா இப்படி எல்லாம் துடிச்சிருப்பாரு, அதை நீ யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, சே இதெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியலையே, ராஜா எனக்காக திடிச்சானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மாறி சொல்றாங்க, நீயும் ராஜாவும் கடைசி வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்வீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ரேவதியா ஏற்கனவே கனவு உலகத்துல இருப்பாங்க. இப்போ மாறி சொல்லிட்டு போனதுல இருந்து ஒரே கனவுல தான் மிதந்துட்டு இருக்காங்க. ராஜா இவ்வளோ இதான் மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா, ஈரி உனக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடை நம்ம கார்த்திக் வராங்க. கார்த்திகிட்ட ரேவதி அப்படியே ஜாட மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப துடிச்சிங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க, யார் சொன்னால் உனக்கு இதெல்லாம், சும்மா லூஸ் மாதிரி வளராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் ராஜா, எனக்கு மாறி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் இப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க பற்றியா, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ என்கிட்ட பேசுனது எனக்கு எல்லாமே தெரியும், உன் மனசில் இருக்கிறத நீ என்கிட்ட சொல்லிட்ட ராஜா அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்திக் வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அந்த இடத்துல மயில் வராங்க. மயில் கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி பாட்டி ரேவதி பேரில் ஒரு கோயில் கட்ட போகிறாங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மயில் சொல்கிறாங்க, அதெல்லாம் தாராளமாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ராஜா என்னதான் நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தாலும் ஆனால் அவர் பண்ணுற செய்கையிலே தெரியுது அவர் என் மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்காரு சொல்லிட்டு அப்படின்ட்டு ரேவதி வந்து கார்த்திவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம கார்த்திக் ரேவதிக்காக என்னெல்லாம் பண்ண போறாருன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வேற கட்ட போகிறாங்களா, அதில் எவ்வளோ பிரச்சனை வரும், அதெல்லாம் கார்த்திக் எப்படிலாம் சால்வ் பண்ணுறாரு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.